என்னடி சொல்ற? எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாங்க? ஒத்துருமாங்க இல்லையே, நம்ம தான் பார்த்தோமே. யார் விட்ட கொள்ளையிலே யாருமே காணுமே. நான் தான் சொன்னேன் நாடி, யாராச்சும் பார்க்குங்க, பார்த்தா பிரச்சனை ஆடண்டி வானாடின்னு தான் கேட்க மாட்டேன்ட்டு ரெண்டு பேரா. கண்ணில் அப்படி பார்த்துட்டு மாம்பழத்தை பார்த்துட்டு சின்ன மரமா இருக்கு, பிக்கவும் வசதியா இருக்கு, எப்படி போறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிச்சுட்டு போய் எண்ணெயை மாட்டி விட்டீங்களே என்ன. இப்போ 12,000 ரூபா பணம் கேட்கிறாரு. இல்லைன்னா ஊர்ல வந்து சொல்லிடுவாராம். இந்த பாட்டி அவ்வளவு திட்டுது, பக்கத்துல சாரு வர ஏசுறாரு, ஏன் இதான் உனக்கு தேவையாண்டு. பாட்டி சொல்லுது, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு போனல, அவ்வளோ ரெண்டு பேர்ட்டையும் ஆளுக்கு 4,000 ரூபா பணம் வாங்கு, நான் 4,000 ரூபா தர்றேன், 12,000 என்னால மொத்தமா கொடுக்க முடியாதுங்குதுடி. நான் என்னடி பண்றது? அப்ப நாங்க வர 4,000 ரூபாய் பணம் கொடுக்கணுமாடி? என்னடி 4,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்டா? பிச்சது நீங்க தானே, என்னையும் அதில் இழுத்து விட்டுட்டீங்க. நான் பொறுக்குனது இவ தானே மேலே ஏறிப்பிச்சா. இப்ப என்ன 4,000 ரூபாய் கொடுக்கணுமாண்டா? கொடுத்துதான் அவனு. நீ 4,000 ரூபாய் கொடுங்க. 4,000 ரூபாய் பணம் கொடுக்கலாண்டி, ஆனா எப்படி வாங்குறதுன்னு தான் தெரியலடி. உங்க அம்மா வச்சா ஃபாரின்ல இருக்காங்க, எங்க அப்பா அம்மாலாம் 5க்கோ 10க்கோ வேலை பார்க்குற ஜனம் அன்னைக்கு எப்படி கொடுக்குங்க? அது மாங்காய் பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த யோசனை இருக்குன்னு, அந்த அறிவு இருக்குன்னு. அப்போ உள்ள அறிவு எங்கே போச்சு உங்களுக்கு? மாம்பழத்தை பார்த்தோன்னா இப்படி போய் உழுந்து பிச்சிங்களா? பிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை தண்டி சாப்பிட்டீங்க. அவர் வந்து எங்கள் வீட்டில் அங்கே பாட்டியை தானே வந்து ஏசுறாரு. எங்கள் அம்மா மட்டும் பாரியில் இருந்தால் அங்கே கொட்டியா கிடக்கு பணம், எங்கள் அம்மா அள்ளி மூட்டை கட்டி அனுப்புறதுக்கு எப்படி கொடுப்பாங்க? எங்க அப்பா அம்மா மட்டும் ஏசாதுவா? அப்பா அம்மா மட்டும் பாட்டியை ஏசாதுவா, என்ன ஏசாதுவா? ஏசக்க தாண்டி ராசி, நீ போகப்படுறதுல நானே இருக்கு. தவிர நாங்க இல்லைன்னு சொல்லடி, ஆனா எங்க இருந்து யார்கிட்ட போய் வாங்குறது தாண்டி தெரியல. யார்கிட்ட வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களா எனக்கு தெரியாதுடி. 5 நாளுக்குள்ள ரெண்டு பேரும் ஆளுக்கு 4,000 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இல்லைன்னா உங்க அப்பா அம்மாட்ட நானே வந்து சொல்லிடுவேன். ரெண்டு பேரும் தான் மாங்கலாம் பிச்சாலும் என்னையும் இழுத்து விட்டாலும் இப்படி வந்து கேட்கறான்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மாட்ட வந்து நானே வந்து சொல்லிடுவேன். அப்புறம் நல்லா இருக்காதுடி, நம்ம ஃப்ரெண்டு இதை முடிச்சு போயிடும். அப்புறம் இருக்கத்த ஒழுங்கா இருந்துக்காங்க. உங்க பாட்டி பேச்சாங்க என்ன, எங்க பாட்டிக்கு தலையெழுத்து. உங்க பாட்டியை தானே வந்து பேசுறாரு அவரு. அவரையும் விட்டு சொல்லிடுவோம், உங்க அப்பா அம்மாட்டே சொல்லுங்கண்டு. என்னடி ராசி இப்படிலாம் பேசுற? அப்ப என்ன இப்படிலாம் பேசுறேன்டா? எப்படி பேசுவாங்கன்னு கேக்குறேன். நீங்க செஞ்ச தப்புக்கு எங்க பாட்டி அனுபவிக்கணுமா? உங்க பாட்டி மட்டும் 12,000 ரூபாய் காசு கொடுக்க முடியாம எங்களுக்கு மட்டும் எங்கேருந்து வர பணம்? என்ன செய்யறதுன்னு தெரியலடி. இல்லாட்டி நான் வந்து உங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்லவா? வானடி ராசி சொல்லாதடி, எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிச்சு குறைச்சி எடுத்துருங்கடி. என்ன ராசி சொல்லாதடி, சொன்னா நான் தொலைஞ்சேன்டி, என்ன சும்மா விட்டு தராதோடி. எப்படி போனாங்க என்னன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கண்ணா பின்னாடி வைவாரு, அடிப்பாரடி போட்டு. அப்ப அந்த பயம் இருக்குல்ல, பணம் எப்படியாச்சும் தோதி பண்ணிட்டு வந்து கொடுங்க. 4,000 ரூபா 5 நாளுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். அவர் 7வது நாளும் எங்க வீட்டுல வந்து நிப்பேன்னு சொல்லிட்டாரு. எடுத்து வந்து கொடுக்கறதுக்கு முதல்ல வெளியே பாருங்க. அப்புறம் வந்து நான் உங்க அப்பா அம்மாட்ட தான் வந்து சொல்லுவேன். அப்புறமே என் மேல கொச்ச கூடாது. கோச்சுக்கலடி ராசி, நீ சொல்றது கரெக்டு தாண்டி ராசி. ராசி நான் ஏண்டி உன் மேல கோச்சிக்க போறோம் நாங்க? இந்த மாதிரிலாம் பேசிட்டு வேஸ்டா நிக்காதீங்க. போய் 4,000 ரூபாய் பணம் தோது பண்றதுக்கு வெளியே பாருங்க. பார்த்துட்டு வந்து என் வீட்டுல வந்து 5வது நாளா கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். என் பாட்டி சொல்லிருச்சு, அவ்வளவு 2 பேர்ட்டையும் 4,000 ரூபாய் பணம் கேட்டு வாங்க, இல்லைன்னா உன்ன சும்மா விட்டு தேட மாட்டேன்னு சொல்லிருக்கு. நீ இது 2 பேரும் எப்ப என்ன செய்யணும் ஏன் செய்யணும் எனக்கு தெரியாதுப்பா. நீங்க 4,000 ரூபாய் பணத்தோட என் வீட்டுக்கு வரீங்க, வந்து கொடுக்குறீங்க, அதான் 5 நாள்ல. அப்படி இல்லைன்னா அவரையும் அழைச்சிக்கிட்டே நானும் வந்து உங்க அப்பா அம்மாட்டே வந்து சொல்லிடுவோம். அப்படியே என் மேல கொச்சிக்க கூடாது. நான் இப்போ போயிட்டு வரேன். என்னடி இப்படி சொல்லிட்டு போறாய்வோ, என்னடி பண்றது? அவ சொல்றதுன்னு நான் இருக்கிறதே, உங்க பாட்டி அவளை பிடிச்சி ஏசுவாங்கல்ல. நம்மளுக்காச்சும் அப்பா அம்மா இருக்குது, அப்பா அம்மாலாம் ஃபாரின்ல இருக்குதோ, பாட்டிகிட்ட தானே இருந்து வளர்றா, ஏசுவாங்களாடி. என்னடி செய்யறது? ராசி பேசுறதுல நம்ம கோவலாம் படக்கூடாது. அவ சொல்றது நியாயமான பார்த்த தாண்டி. இப்ப 4,000 ரூபாய் பணம் தோது பண்ணணும் மாதிரி, நீ 4,000 நான் 4,000 எங்கடி போய் தோது பண்றது? அதான் தெரியல, யார்கிட்ட போய் வேலை கேட்கறது? வேலையா? என்ன வேலைடி? நமக்கு என்ன வேலைடி தெரியும்? எங்கடி போய் வேலை பார்க்கறது? யார்கிட்டயாவது 10 பத்திரமாச்சும் தேப்ப மாடி, 10 பத்திரமாச்சும் தேக்கி யாராச்சும் வேலைக்கு கூப்பிட்டாங்களா? அதான் 5 நாளைக்கு யாரு வேலைக்கு போய் கூப்பிட்டா எப்படி பணம் கொடுக்காங்க? 5 நாளைக்கு தான் யாருக்கு 4,000 பணம் கொடுப்பா? எங்கிட்ட வேலை பார்த்தவன் 5 நாளைக்கு 5 நாளுக்குள்ள யாரும் 4,000 ரூபாய் பணம்லாம் தூக்கி கொடுக்காதோடி. எங்கேயும் போட்ட முடியாது. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலடி.
பெரிய கவலையா இருக்குடி. ஏன் பாட்டி இப்படி கத்தி தொலைற? அவள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பணம் எடுத்து வந்து தரேன்னு சொல்லியிருக்காளுவா. இப்ப சம உட்காரு, நான் சமையல் பண்ணிட்டு வர்றேன். அதான் சொல்லிருக்கிறானே, பணம் எடுத்து வர சொல்லு, பணம் எடுத்து வந்து அதே சொல்லிட்டு இருக்கேன். உன் தோழிய சொல்லவும் ரோசா பொத்துக்கிட்டு வருது உனக்கு. வரும் ஏன் வராது? ஊற விட்டங்க மரத்துல போய் மாம்பழத்தை பிச்சு அது என்ன செஞ்சீங்க? அவ்வளோ பழத்தையா என்ன செஞ்சீங்க கேட்குறேன். வித்தீங்களா? அவ்வளோ சாப்பிட்டீங்களா? அவ்வளோ சாப்பிட்டு இருக்க மாட்டேங்கடி, வித்து தான் இருந்திருப்பீங்க. அவன்கிட்ட நான் அவமானப்பட வேண்டியா இருக்கு. தெரியாம செஞ்சுட்டான்ப்பா, இருக்கு என்ன மன்னிச்சிடு. நான் இன்னுமே யார் விட்ட கொள்ளைக்கும் போக மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன், யாரையும் அடிச்சுக்கிட்டு. செஞ்சது வரைக்கும் மன்னிச்சிடு பாட்டி. உள்ளத்தை சொல்ல பண்ணா உடம்பெல்லாம் நோகம்தான். அப்படி இருக்கு உனக்கு. என்ன செய்யறது? தோழிய சொல்ல நோசம் பொத்துக்கிட்டு வருது இந்த பொண்ணுக்கு. தெரியாம ஒரு நாள் தப்பு செஞ்சதுக்கு அதையே பேசிக்கிட்டு இருக்கிற. அவ்வளோ என்ன செஞ்சாலுவா? ஒரு விட்ட கொள்ளையில மாம்பழம் இருக்குன்னு பிச்சோம். இது ஒரு தப்பா? தப்பே இல்லடி அம்மா, தப்பே இல்லை. தப்பான்னு கேட்குற? இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு இல்லையான்னு கேட்குறேன். போங்க, உன்ன என் விட்ட கொள்ளையில மாம்பழம் இருக்கா, தென்னை மரம் இருக்கா, தேங்காய் இருக்கா, மாங்காய் இருக்காண்டு போய் திட்டிட்டு வந்து வீங்க. ஏன்னா உனக்கு காசே இல்லைல்ல. நான் ஒண்ணு அந்த மாம்பழத்தெல்லாம் விட்டு பணம் நான் எடுத்துக்கல, காசு நான் எடுத்துக்கல, அவ்வளோதான் எடுத்துக்கிட்டாளுவ. பேரு கத்த பேரு எனக்கு. உங்ககிட்ட நான் பேச்சு வாங்கணும்னு இருக்குல்ல, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் முதல்ல இதுக்கெல்லாம் ஈடே பட்டிருக்க மாட்டேன். எனக்கு வேணும், இடம் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஏண்டி நீ வேற அந்த பணத்தை எடுத்துக்காம நீ வித்து நீ அந்த மாம்பழத்தை பிச்சு அவ்வளோக்கு காசு சம்பாதிச்சு கொடுத்துருக்கேடி. என்ன திமுறடி உனக்கு? என்ன திமுறன்னு கேட்குறேன். ஒப்பா அத்தாட்டி யாரு பதில் சொல்றது? அது என்ன கேட்காதுவா? என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கேன்டு? நான் தானே வளர்த்தேன். ஒப்பா அத்தாட்ட வர நான் கட்ட பேர் வாங்கணுமா? இந்த பாட்டி என்ன விடாது பெருக்கேல செடிய இதே சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கு. அப்பா அத்தாட்ட கேட்டு சொன்னா எங்க அப்பா அம்மாட்ட சொல்லு, நான் ஒழுங்கா தான் வளர்த்தேன், அவத்தான் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறா சொல்லி என்ன மாட்டி விடு. என்ன ஏசுட்டும், நான் அந்த பேச்சை வாங்கிக்கிறேன். நீ விடவே மாட்டேன். என்ன செய்யறேன்னு தெரியலப்போ ஒன்று. சரி இப்படி பேசுற? பொண்ணுக்கு கோவம் வருது. சரி நான் விட்டுறேன். அவ்வளோ எப்படியாச்சும் பணத்தை எடுத்துட்டு வர சொல்லு. எனக்கு கொஞ்சோன்னு காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா. இதுக்கு மட்டும் குறைச்சே இல்லை. காப்பி தண்ணி போட்டு எடுத்து வரணுமாம்ல. காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். காலையில் எம்ட்டு பேச்சு பேசிட்டு காப்பி தண்ணி போட்டு எடுத்துடணுமா? காப்பி தண்ணி